வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அதோட ரிசல்ட்லாம் வெளியே வந்து இப்போ தான் சமீபத்தில் ஒரு 2-3 வாரம் ஆகும், அவ்வளோதான். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அதில் வந்து பாஜக வந்து மீண்டும் வந்து ஆட்சியை பிடித்தது. சிறு மைனாரிட்டி ஆட்சி முடிஞ்சு போச்சு. மைனாரிட்டி ஆட்சியாக பிடிச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தை அவங்க கவிழலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். எம்பி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பிரதம நாற்காலிக்கு அதுக்கு பின்னால போன 10ஆம் தேதி நடந்துருச்சு. ஒரு மாசத்துக்கு பின்னால ரிசல்ட்டை பாருங்க. ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடைய ஒரு இது ரிசல்ட்டு. அதில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. வெற்றி அடைந்தா சொல்ல முடியாது. அதே ஜூலை 10ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் ஒரு 13 தொகுதிகளுக்கு 7 இந்திய அளவுக்கு 7 மாநிலங்கள்ல நடந்து முடிஞ்சதுல இந்திய கூட்டணி பயங்கரமான வெற்றி. ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜூன் 4 ஜூலை 10 ஒரு 40 நாள் வித்தியாசம், 36 நாள் வித்தியாசத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம். மக்கள் எந்த மாற்றத்தை விரும்பினார்களோ அந்த மாற்றம் நடந்து விட்டது. கூட்டணியா பாஜக ஆட்சி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த 13 தொகுதியில 10 தொகுதி இந்திய கூட்டணி வெற்றி. 2 தான் பாஜக. ஒன்று வந்து சுயேட்சை. அது இன்னைக்கு வந்து நமக்கு மக்களுக்கு ஒரு புதிய செய்தியை நிரூபிக்கிறோம். புதிய செய்தி மொத்தம் நடந்து வந்து, அதாவது விக்கிரவாண்டியில 1, மேற்கு வங்காளம் 4, ஹிமாச்சல பிரதேசத்துல 3, உத்தரகாண்ட்ல 2, பஞ்சாப்ல 1, மற்றபடி எம்பியில மத்திய பிரதேசத்துல 1, பீகார்ல 1, மொத்தம் 13 தொகுதிகள்ல 7 மாநிலங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து அற்புதமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, அதாவது காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி இதெல்லாம் வந்து அபார வெற்றி. பாஜக 2 கான்செப்ட். மற்றபடி இந்திய கூட்டணி சூப்பரா தூக்கிட்டாங்க. மக்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, பாஜகவை தூக்கி எறிய வேண்டும். அது நாடாளுமன்றத்திலும் தூக்கி எறிய வேண்டும், மற்றபடி வந்து சட்டப்பேரவையும் தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாகத்தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதுல வந்து காங்கிரஸ் வந்து 4 இடத்துல வந்திருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடம், திமுக 1, ஆம் ஆத்மி 1, பாஜக 2, சுயேட்சை வந்து 1. மொத்தம் 8, 9, 10, 13 தொகுதி வந்திருக்கிறாங்க. இந்த 13 தொகுதியில வந்து இந்திய கூட்டணி வெற்றி அடைஞ்சது மிக ஒரு அற்புதமான விஷயம். இன்னும் ஒரு சூழல் நம்ம சொல்லக்கூடிய சமயம், ஆம் ஆத்மியும் திரிணாமுல் காங்கிரஸும் இன்னும் ஒற்றுமையாக இருந்ததுனால கட்டாயமா பாஜக இந்த தொங்கு பாராளுமன்றமே அமைச்சிருக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு வந்து இந்திய கூட்டணி தான் வந்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதம நாட்கள் உட்கார்ந்து ஒரு கூட்டணி இருக்க முடியும். ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸும் அவங்க இருவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையுமே வெளிப்பாடு, மாறி மாறி பேசிய வெளிப்பாடு. மக்கள் கொஞ்சம் நில தடுமாறிட்டாங்க. ஆனா இதுல வந்து மீண்டும் அதை தூக்கி நிறுத்தப்பட்ட மாதிரி இந்த ஒரு மாசத்துல பேச்சுக்கள் வந்தது. ஆம் ஆத்மியினுடைய கெஜ்ரிவால் வந்து மீண்டும் கைது. ஆமா, ஒரு கேஸ்ல இதுல ஜாமீன், ஒரு கேஸ்ல ஒண்ணு ஜாமீன் கிடைக்கல, உள்ள இருக்கிற இந்த மாதிரி ஒரு சூழல். மற்றபடி மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து இந்த 36 நாளே மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆமா, எல்லாம் விட விக்கிரவாண்டி திமுக அந்த தேர்தல் அடிப்படையில திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் போயிடுச்சு. டக்குன்னு அந்த நேரத்தை போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு ஒரு 62 பேர்த்துக்கு இறந்துட்டாங்க. அடுத்தது ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை. ஆமா, பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து கொலை. இந்த 2 வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா இருந்தது. பார்த்தாங்க சீமான், அதிமுக, எடப்பாடி ஆளாளுக்கு. அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து பாமக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு
புறக்கணிச்சிட்டாங்க. மற்றபடி வந்து சீமானுக்கும் திமுகவுக்கும் விழு இல்லையா. அதே நேரத்துல வந்து தேமுதிகவும் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இந்த அடிப்படையில் வந்து பார்க்கின்ற பொழுது அதிமுகவுடைய ஓட்டு ஏகப்பட்டது வந்து பாமகவும் நிறைய விழுந்திருக்கு. ஆமா, எடப்பாடி சொன்னாலுமே கூட அவருடைய வார்த்தை வந்து நிறைய பேர் கேட்ட மாதிரி தெரியல. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய வன்னியர்கள் திமுகவை நிறைய பேர் போட்டாங்க, குறிப்பாக பெண்கள். மற்றபடி வந்து சீமான்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லவே இல்லை. டெபாசிட்டே காலி. அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழல்ல வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்கு. எங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல. ஆமா, இதெல்லாம் விட 67,000 சில்லற வித்தியாசத்துல வந்து திமுக வெற்றி அடைஞ்சிருக்குன்னா உண்மையிலே வந்து மிக இமாலய வெற்றின்னு தான் இன்னைக்கு எல்லாமே பத்திரிகையாளர்கள் மற்றபடி எல்லாமே அரசியல் வல்லூர் எல்லாமே பாராட்டுறாங்க. இந்த இதுல வந்து 2 மலையை தாண்டி தான் வெற்றி அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. திமுக என்னைக்குமே வந்து மிகப்பெரிய சோதனைகள் வந்துகிட்டு இருக்கோம். அவங்க அது பெரிய இதை தாண்டிடுவாங்க. ஒண்ணு கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி 62 பேர் சாவு. இன்னொன்னு வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலை. உடனே டக்குனு தூக்கி போட்டாங்க, திமுக தான் காரணம் அப்படின்னு. ஆமா, அண்ணாமலை மற்றபடி சோம்ஸ் எல்லாருமே அப்படியே தூக்கி போட்டாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வாக இருக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட். மற்றபடி வந்து அண்ணாமலையினுடைய ஒரு புகாரு திமுக மேல, அப்புறம் சீமானுடைய புகார் பாமக, இவங்க எல்லாம் வந்து கூட்டணி வச்ச மாதிரி. ஆமா, முதல்ல வெளிரங்கத்துல பார்க்கின்ற பொழுது கூட்டணி இல்லைங்கிற கான்செப்ட். ஆனா உள்ரங்கத்துல விக்கிரவாண்டி சம்பந்தப்பட்ட பேர்ல ஜெயலலிதா போட்டோவை காட்டி பாமக வந்து ஓட்டு வாங்கினாரு, எம்ஜிஆர் போட்டோவை காட்டி பாமக ஓட்டு வாங்கினாரு. ஒன்னும் செல்லுபடியாகல. சீமானை பொறுத்தவரைக்கும் என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடினாரு. ஆமா, பாதகன் கருணாநிதி, சாதகன் கருணாநிதி, மிக பெரிய பாதாளன் கருணாநிதி என்னமோ சொன்னாரு. எதுவும் எடுபடுற மக்கள் தானே. இந்த போலப்பட இந்த தீர்ப்பை வந்து மக்கள் தவறாக கொடுத்து விட்டால் பாமக வக்கீல் பாலு வந்து ஒரு மக்கள் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார். ஆமா, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மக்கள் தீர்ப்பு தாங்க மகேசன் தீர்ப்பு. அது எவ்வளவு பெரிய ஆளாதான் சரி. இதுக்கிடையில அந்த திமுகவுடைய வெற்றியை பத்தி நம்ம பேசக்கூடிய சமயத்துல இந்த கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கள்ளச்சாராய இது மற்றபடி வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலை வந்து உண்மையிலே திமுக வந்து உண்மையை வாட்டி எடுத்துருச்சு. நிறைய பேர் சந்தேகமே வந்துருச்சு. இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் இருந்தாலுமே கூட இந்த 2 மாட்டிக்குச்சு இல்லையா. ஆமா, அதன் அடிப்படையில வந்து ஏகப்பட்டது. ஆமா, இதுக்கு இடையில வந்து அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கலாம் சொல்லிட்டு RS பாரதி ஒரு குண்டா போட்டாரு. ஆமா, அதன் அடிப்படையில வந்து அண்ணாமலை வந்து 1 கோடி நஷ்ட ஈடு வந்து RS பாரதி மேல இன்னைக்கு வழக்கு தொடுத்தாரு. ஏன்னா அதை வச்சு 1 கோடி வைத்து நான் வந்து கள்ளக்குறிச்சியில போதை மறுவாழ்வு மையம் அமைப்பேன்லாம் என்னென்ன கதையெல்லாம் விட்டாரு. எதுவுமே செல்லுபடியாகல. அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை மேலே மிகப்பெரிய ஒரு குண்டா போட்டார் அண்ணாமலை. அவர் வந்து ஜெயலலிதா ஆட்சியில குண்டாஸ் போடப்பட்ட ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 தலைவர். யார்? இந்தியாவிலேயே குண்டாஸ் போடப்பட்ட ஒரு தலைவர் அவர் செல்வ பெருந்தகை தான். மற்றபடி லண்டன்லாம் பொண்டாட்டி மேலே அவரு மேலே ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொன்னார். அதுக்கு வந்து RS பாரதி 2 கோடி நஷ்ட இது இவரு போட்ட உடனேயே, அண்ணாமலை போட்ட உடனே RS பாரதி வந்து 2 கோடி நஷ்ட ஈடு கேட்டு இவர் மேல வழக்கு போட்டார், அண்ணாமலை மேல. அப்புறம் அவர் சொன்ன பல கருத்துக்கள் இருக்கு. 167 கோடி தங்க பிடிபட்ட வகையில அண்ணாமலை திசை திருப்ப பார்க்கின்றார், விமானத்துல பிடிபட்டாங்க. அதன் அடிப்படையில ஒரு குற்றச்சாட்டு. மற்றபடி வந்து குற்றவாளிகள் அண்ணாமலை எடுத்த போட்டோ சோர்ஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டாரு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து மக்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. பாருங்க, இந்த இதுல ஆப்பிள் நிறுவனத்தின் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யாருக்கு? காங்கிரஸினுடைய செயலாளருக்கு, செய்தி தொடர்பாளருக்கு வந்திருக்கு. என்னன்னா, உங்களுடைய ஐபோன்லாம் வந்து வாட்ச் செய்யப்படுகிறது, உங்களுடைய மெசேஜ் எல்லாம் பேச்செல்லாம் வாட்ச் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் பாஜகவினா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது தீங்கிழைக்கும் உளவு மென்பொருளை அனுப்பியதுக்கு ரொம்ப நன்றி, மோடிக்கு நன்றி சொல்லிட்டு அவரு ஒரு விஷயம். அதே நேரத்துல
அசாம்ல வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஹேமந்த் பிஸ்வான் சர்மா அவர் வந்து பாஜக யாரையும் மதிப்பதில்லை. குறிப்பா வந்து பாஜக அவருடைய மூத்த நிர்வாகி, இளம் நிர்வாகி மதிப்பதில்லை. எல்லாருமே காங்கிரஸ்ல சேர விருப்பப்படுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட இது மாதிரி குற்றச்சாட்டு. அதே ஜாதியை மையமா வந்து விக்கிரவாண்டியில வந்து பாமக ஏகப்பட்ட இடத்துல ஓட்டு கேட்டாங்க. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஆமா, சீமானாகட்டும், பாமகவா இருக்கட்டும், அதிமுக புறக்கணிச்சு அவளை பத்தி பேசக்கூடாது. மற்றபடி திமுக சம்பந்தப்பட்ட வகையில இருவருக்குமே மிக அடிப்படையில பயங்கரமான சீமான் வந்து டெபாசிட்டே போகுமா அப்படிங்கிற அவரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். திமுக வந்து என்னை தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு கட்சியாக இல்லை. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இடைத்தேர்தல்னாலே வந்து இதுதான் ஜெயிக்கும். யாரு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இருந்தாலும் இது அபார வெற்றிங்கிற 82% வாக்குப்பதிவுங்க. இப்ப எல்லாருமே வந்து ஆத்திரமா இருந்திருக்காங்க சீமான் மேலையும் பாமக மேலையும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒண்ணு. என்னைக்கடா தேர்தல் வரும் நம்ம ஓட்டை குத்துவோம் அப்படிங்கிற கான்செப்ட். முதல்ல போட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப விடக்கூடாது சொல்லி என்ன பண்றா, மக்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உற்சாகமா இருந்திருக்காங்க. அதுல குறிப்பாக பெண்கள். அதுல 3 விஷயம் வந்து திமுக தூக்கி நிறுத்தப்பட்டது. அதாவது இலவச மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம், மற்றபடி வந்து குடும்ப பெண்களுக்கு கலைஞர் உரிமை திட்டம், மற்றபடி வந்து இது காலேஜ் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் அந்த தொகை, இதெல்லாம் வந்து அவரை தூக்கி நிறுத்திடுச்சு. அதையெல்லாம் விட கள்ளச்சாராய வகையிலும் டக்குன்னு ஸ்டெப் எடுத்தார் மு.க. ஸ்டாலின். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆமா, அதே மாதிரிதான் கோவை சிலிண்டர் குண்டு வெடிப்பு வழக்கு. இத பாருங்க, அந்த இது போலோ பாபாங்கிற சாமி உத்தரப்பிரதேசத்துல என்னத்தை தூக்கி நிறுத்திட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. பாஜக வேஸ்ட் குப்பைங்கிறது நிரூபமாயிருச்சு. போலோ பாபா எங்க இருக்காரு தெரியல, அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில சிபிஐ விசாரணை சொல்றாங்க. அங்க சொல்றது யோகியது இல்லை. இதே கள்ளக்குறிச்சியில 62 பேர் சாவு. அங்க ஆன்மீக சொற்பொழிவு கேட்ட வகையில புல்ராய் கிராமத்து ஊபியில வந்து 121 பேர் சாவு. அது பாஜக, இது திமுக. ரெண்டுமே வச்சு பாருங்க, ஸ்டெப்ப பாருங்க. ஸ்டெப் டக்குன்னு அங்க கம்ப்ளீட் விக்கிரவாண்டிய இது கள்ளக்குறிச்சி அந்த பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி பொறுத்த டக்குன்னு அந்த கள்ளச்சாலை சம்பந்தப்பட்ட கூண்டோடு கைலாசம் எல்லாத்தி கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, சோ என்னென்ன அத்தனை நிர்வாகி அரசு ஊழியர்களை மாத்தி தூக்கி குப்பையில போட்டார். யாரு? ஸ்டாலின். ஆனா அங்க இருக்க புல்ராய் மாவட்டத்தில் மாற்றப்பட்டதா, ஊபியில மாற்றப்பட்டதா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க மட்டும் சிபிஐ விசாரணை வேண்டுமா? அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? விக்கிரவாண்டி தேர்தல் என்னென்னமோ பேசினார் அண்ணாமலை. குப்பை. அது இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல ஒரு 3 பேருடைய படத்தை போட்டு திமுக தொடர்பு சொல்லி போட்டு அவங்களுடைய ஐடி இவங்க தவறான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா தவறு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஏகப்பட்ட ஒரு வித்தியாசம். 67,000 சில்லற ஓட்டு. முதல்ல வந்து 50,000 சில்லற ஓட்டு தான் திமுக வெற்றி அடைஞ்சது. இப்ப 17,000 சில்லற ஓட்டுக்கு அதிகப்படியான ஒரு ஓட்டு. அப்படிங்கிறப்ப அந்த 82% எல்லாமே திமுகவுக்கா வந்த ஓட்டு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஏன்னா இது ரெண்டு என்ன தெரியுது, கட்டாயமாக வந்து மக்கள் வந்து உண்மையின் பக்கமாக இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் மக்கள் நிரப்பவே மாறிவிட்டார்கள். இந்த 5 வருஷம் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரால போகுங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. 2029 கட்டாயமா வந்து இந்திய கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி அடையும். ஆமா, அதுல கார்கே வந்து பிரதமரா, ராகுல் பிரதமரா அப்படிங்கிற முடிவு கட்டாயமா நீடிக்கும். கட்டாயம் பாஜக கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.